நண்பர் கிருஷ்ணனுக்கு நன்றி. அதாவது டெட்ராய்ட்ல வாழும் கிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு நல்ல அருமையான கதையை சொல்லி அந்த கதையை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. அந்த கதையை கேட்டேன். அவர் சொல்கிற போது பிடிச்சது. அடேடே, நல்லா இருக்கே கதை, நீங்களே சொல்லுங்கள் கிருஷ்ணன், இதை அப்லோட் பண்ணலாம், நம்ம பிரியதர்ஷினியே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓஎஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பண்ணாமலே இருந்தார். என்ன ஏன் நல்ல கதையாக இருந்தது, ஏன் பண்ணலன்னு கேட்டேன். அது என்னோ தெரியல, இதுக்கு மட்டும் நேரம் கிடைக்கலையா, எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கிது கிருஷ்ணன், இதுக்கு நேரம் கிடைக்கலையா அப்படிங்கிற போது நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னாரு. நிஜமா அவ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஆஹா கரும்பு தின்ன கூலியா, நல்ல கதைக்காக ஏங்கி கொண்டிருக்கேன்னா அதை கொடுத்தா மக்களும் சந்தோஷமாக படிப்பாங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு ஒரு நன்றி கூறி மக்களிடமும் சொல்லிடுறேன் இந்த உண்மையை. அதாவது உங்கள் கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் ரொம்ப மகிழ்ச்சியா, நல்லா சொல்லுங்கோ, பார்த்து சொல்லுங்கோ, வழக்கமாக சொல்கிற கதை மாதிரி சொல்லிடாதீங்கோ அப்படின்னு சொல்ல, யோ கிருஷ்ணா, இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குறீரையா, ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி அடித்து விரட்டினா மாதிரி அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த கதையுடைய டைட்டில் முகவரி. முகவரின்னு ஒரு படம் கூட வந்திருக்கு அந்த காலத்தில், நினைக்கிறேன், அஜித் நடித்த படம். எனிவே இந்த கதையுடைய டைட்டில் அதுதான். அதாவது நம்ம கதாநாயகன் கருணாகரன், கருணாகரனை கேக்கேன்னு வச்சுக்கலாமே, கேக்கேனா சுருக்கமாக இருக்கும், டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். அவனுக்கு ஒரே ஒரு மனைவி, கல்யாணம் ஆகி 2 வருஷம், சும்மா ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம நேஷ்வெல்ல இருக்கான், நேஷ்வெல் டெனசி, நல்ல வேலையில் இருக்கான். ஒய்ஃபு நல்லா படித்தவ தான், இன்ஜினியரிங்லாம் படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கா. கல்யாணம் ஆகி ஒய்ஃபு இங்கே வந்துட்டா. கிட்டத்தட்ட 2 வருஷம். எல்லாம் வயிற்றில் புழு பூச்சி இல்லையா அப்படின்னு பெரியவங்கெல்லாம் வீட்டிலேருந்து கேட்க, அதான் நிறைய மசால் வடை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், புழு பூச்சியெல்லாம் சீக்கிரம் வந்துடும். இவன் கிண்டல் பண்ண, டே விளையாடாதரா, சீரியஸாக சொல்கிறேன்டா, சீக்கிரமாக ஒரு பேரனையோ பேத்தியோ பற்றி கொடுக்க சொல்லு மருமகளை அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன மாட்டேன் நான் சொல்கிறா, நானும் என்ன மாட்டேன்னு நான் சொல்கிறேன், முயற்சிகள் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல, அம்மாக்காரி போருண்டா உன் பிரதாபங்கள் அப்படின்னு சொல்லி, அவள் முழுகாமல் இருக்கா அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்ல, அம்மா உண்மையை சொன்னாக்க நீ பயப்படக்கூடாது, அவள் முழுகாமல் இருக்கா. என்னது? ஆமாம்மா, பிளம்பர் வரல, 4 நாள் தண்ணி பிரச்சனை வீட்டில், அதனால நானும் முழுகலை அவளும் முழுகலை, ஒருத்தருக்கொத்தர் பக்கத்திலே படுக்க முடியாமல் 4 அடி தள்ளி படுத்துக்கிட்டு இருக்கோம்மா. அப்புறம் குழந்தை பிறந்து கிழிச்சுது போட அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா கவலைப்படாதம்மான்னு சொல்லி வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கருணாகரனுக்கும் அவன் மனைவி சத்யாவுக்கும். கருணாகரன் சத்யா, கே அண்ட் சத்யா நல்லபடியாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவள் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு 2-3 வயசான பிறகு வேலைக்கெல்லாம் போனால் போதும், அது வரைக்கும் வேலையெல்லாம் வேண்டாம் எனக்கு, நான் ரொம்ப உழைச்சி கழிச்சிட்டேன். ஊரில் இருந்தபோது ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சு குடும்பத்துக்காக பல சாக்ரிஃபைஸ் பண்ணி என் கல்யாணத்துக்காக நானே பணத்தை சேர்த்துக்கிட்டேன் அவங்கள சொல்ல, கே கடுப்பாயி, ஏய் உன் கல்யாணத்துக்காக நீ என்ன செலவு பண்ண, நீங்கள் எதுவும் செலவு பண்ணக்கூடாது, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்களே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பண்ணோமே. ஆமாம், அது இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் என்னுடைய இன்னொரு தங்கச்சிக்காக பணம் சேர்த்து வச்சுருக்கேன், எங்கள் அப்பா பாவம், சின்ன வேலை தான், அது யார் தப்பு, எந்த அப்பா ஒந்தப்பா, உங்கள் அப்பா தப்பு, ஏன் நல்ல வேலையாக கிடைக்கல, கிடைக்காம என்ன, நல்ல வேலை செய்வார் பாவம், சில பேருக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது, அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு அப்பாவி, நல்ல அப்பா. என்ன அப்பாவி, காசு இல்லாதவங்க, ஐயோ மாமனாருக்கு காசு இல்லைன்னா நான் ஒரு அடிமுட்டாள் அப்படிலாம் சொல்லி எள்ளி கிண்டல் பண்ணுவான் அப்பப்போ. ஆனால் ரொம்ப ஒய்ஃப் மேலே அன்பு. அப்படிப்பட்ட சத்யா ஒரு நாள் திடீர்னு வாயில் எடுக்கிறா, வழிச்சு கொட்டுறா. பயந்து போயிட்டான் கே. அன்னைக்கு ஆஃபீஸ்க்கே லீவ் போட்டு உட்காந்துட்டு, என்னப்பா என்னாச்சுன்னு கேட்க, என்னவோ தெரியல, எனக்கு கொஞ்சம் புளிச்ச மாங்காய் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, புளி ஒன்று புளி வேணுமா, மாங்காய்க்கு எங்கே போவேன், இந்தியன் ஸ்டோர்ஸுக்கு போய் வாங்கிட்டு வாங்க, பட்டேல் பிரதேசத்துக்கு போய் பட்டால்னு ஒரு 2-3 மாங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ரொம்ப ரசித்து புளிச்ச மாங்காய் என்ன
சாம்பல் என்ன அது இதெல்லாம் சாப்பிட இவனுக்கு ஒரு மாதிரி என்னடா இது வீட்டில் இனிமேல் சமையல் இருக்காதா அப்படின்லாம் யோசிக்க அப்பத்தான் முல்லை சொல்கிறா, அந்த கள்ளி எனக்கு 2 மாதம் நினைக்கிறேன். 2 மாதம் என்ன? நான் குளிக்காம ஐயோ என்னம்மா இது, பிளம்பர் வராமல் ஒரு 4 நாள் குளிக்காமல் இருந்த போதே பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏன் தண்ணி தான் வருது, ஏன் குளிக்கலை? ஐயோ புரிஞ்சுக்கங்க, நீங்கள் இப்படி மரமண்டையாக இருக்கீங்களே. ஆமாம் மரமண்டை தான் நான், அதனால தான் எங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி ப்ரொமோஷன் கொடுக்குறான் எனக்கு. போடி பெரிய மரமண்டையா மரமண்டை அப்படின்னு ஒன்று. நீங்கள் என்ன நான் அப்பா ஆக போகிறீங்க? ஓ நான் அப்பா ஆக போகிறேன். வெரி குட் வெரி குட். நீ? ஐயோ நீங்கள் அப்பாவானா, நான் அம்மாவாக. ஓஹோ கள்ளி, வயிற்றுக்குள்ள ஒரு பாப்பா வச்சிருக்கியா நீ? ஐயோ அதுதான் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பீப்பா மாதிரி ஆகுதா? சபாஷ், நானே நினைச்சேன் என்னடா இது திடீர்னு கொஞ்சம் பூசினா மாதிரி ஆறாளே ஒய்ஃபுன்னு. ஆனால் அழகா இருக்கடி நீ சத்யா அப்படிலாம் கொஞ்சிட்டு, நிஜமாவே நான் அப்பா ஆகிறேன்னா, நான் அப்பா ஆகிறேன்னு சந்தோஷப்பட்டு ஒரே இதுதான் முள்ள நட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சினிமாவில் ஒரு பாட்டெல்லாம் மாதிரி காவல்காரன் படத்தில் வருமே, பிள்ளைத்தாச்சியாக இருந்தாக்க எப்படி நடக்கணும் வைக்கலாம் சொல்லி கொடுப்பானே, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே அவளை அப்படியே கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்கிட்டு, இன்னும் 1 மாதம் ஃபஸ்ட்டு 3 months தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற பீரியட்னு அவங்க டாக்டர் அம்மாலாம் சொல்ல, உடனே ரொம்ப ஜாக்கிரதையாக ஒய்ஃபை பார்த்துக்கிறான். அப்பப்போ ஆஃபீஸுக்கு கூட போகாமல் நான் வீட்டில் இருந்தே வேலை செய்கிறேன்னு சொல்லி இந்த ஒரு வேலையை பார்க்குறான். அந்த மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுறதோடு சரி, அப்படியாக வாழ்க்கை நல்லா ஓடுது. கிட்டுன்னு நாட்கள் ஓட கிட்டத்தட்ட 9 months முடிஞ்சிருது. வயிறு சும்மா உஸ்ஸுன்னு ஒரு கடம் மாதிரி ஆகிப்போச்சு. எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம்னு சொல்ல, டெலிவரி ஆகிறதுக்கு வழி வந்த உடனே ஒரு 3 hours 4 hours முன்னாடியே குழந்தை சேர்த்துருங்க, சேஃபாக குழந்தைய கொடுத்துட்றோம், எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது வரைக்கும் ஸோ ஃபார் ஸோ குட், மதரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, உள்ளே வளர்கிற பேபியும் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாம் போகிற அன்னைக்கு, எல்லாம் மகிழ்ச்சியாக போக அந்த ஆண்டவன் விடுவானா? இவனை சில பொருட்கள், முக்கியமான பொருட்கள், குழந்தை பிறந்தா இந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள் அது இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சத்யா சொல்ல, நீ வரையா வால்மார்ட்டில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்ல, இல்லை எனக்கு டயர்டாக இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வந்துரு கேக்கே அப்படின்னு அவன் ஆசையாக சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி கேக்கே அப்படியே அவளை திரும்பி பார்த்துக்கிட்டு, அம்மா வலி கிளி வந்ததுன்னா ஒன்றும் வைக்கப்படாமல் டக்குன்னு என்கிட்ட சொல்லிடுமா, ஓடி வந்து உன்னை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன், ஆஸ்பத்திரி இங்கேருந்து கரெக்டாக 7 மைல் தான், அதனால தயவுசெய்து உடம்பெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க, மாடியெல்லாம் ஏறாதே, கீழே இருக்கிற பெட்ரூம் யூஸ் பண்ணிக்க, அண்ட் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன், ஒன்றும் பண்ண வேணாம், வீடு அழகாக தான் இருக்குது, நீ தயவு செய்து ஓ ஹெல்த்தை பார்த்துக்கணும், உள்ள செல்ல பாப்பா வேறு தூங்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே மனசே வராமல் கிளம்பி ஒரு 10 மைல் தள்ளி இருக்கிற வால்மார்ட்டுக்கு போய், அங்கே போனால் 24 மணி நேரமாக வால்மார்ட்டில் ஆட்கள் பிஸியாக தான் இருப்பாங்க, ஆனால் இவன் போன நேரம் கொஞ்சம் ஆடு டைம், அதனால ரொம்ப கூட்டம் இல்லை, இருந்தாலும் இவன் ஒய்ஃபுக்காக ஒரு புதுசாக ஒரு BMW வேன் டைப் வாங்கியிருந்தான். அந்த வேனை ஜம்முன்னு அழகாக ஓட்டிகிட்டு போய் நாளைக்கு குழந்தை பிறந்தா அதையே சௌரியமாக கூப்பிட்டு போகலாம், சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புது BMWக்கு இன்னும் இது கூட வரல, நம்பர் பிளேட்டு கூட, அந்த டெம்பரரி டேக் தான் இருந்தது. அதை நேராக கொண்டு போய் ஒரு லைட்லேருந்து ஒரு 4-5 இது தள்ளி அந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் பக்கத்தில் கார்கள் இல்லாமல் ஏதாவது இடிச்சிடக்கூடாதுங்கிற கவலையில் நிறுத்திட்டு கொஞ்சம் தள்ளியே தான் இருக்குது ஒதுக்குப்புறமா, அங்கேருந்து நடந்தே வால்மார்ட்டுக்குள்ளே போய் இந்த குழந்தைக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு, வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு, அண்டு கேஷாகவே கையில் வச்சுருந்ததுனால அவன் வந்து மின் பாக்கெட்டில் கொத்தா கொஞ்சம் பணத்தை வச்சுருந்தான். 2 கண்கள் அதை கவனித்து விட்ட உடனே இவனுக்கு தெரியுமா, ஏதோ 2 கண்ணு பார்க்குது, ஆஹா இந்த பணத்தை ஆட்டையை போட்டால் நமக்கு ஒரு 4-5 நாளைக்கு வண்டி ஓடும், யார் இந்த கிறுக்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்கள் அப்படியே இவனை வாட்ச் பண்ணுது, வாட்ச் பண்ணாத மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் கடன்னு போகிறான் வரான், ஏன்னா ஒய்ஃப் பாவம் 9 months வீட்டில், அதனால் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு $40-60 எல்லாம் ஆகுது. கவுண்டருக்கு வரான், அந்த கண்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. அண்டு இவன் பே பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் 2 பையில் போட்டுக்கிட்டு அந்த வண்டியை கொண்டு போய் தள்ளிட்டு அந்த 2 பேக்கையும் கையில் வைக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிட்டுக்கிட்டுன்னு அவன் காரை பார்த்து போக, வெளியே வந்தால் ஒன்றும் டிராஃபிக் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது.
ஒருத்தர் ரொம்ப இல்லாதனால அந்த வாட்ச் பண்ண 2 கண்கள் உள்ள ஆம்பளை, கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயசு இருக்கும். அவன் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவரை வரான். ஒதுக்குப்புறமா தள்ளி கார்கள்லாம் இல்லாமல் இருக்கிற இடத்துல இவன் காரை பார்க் பண்ணியிருக்கான். பார்த்தா BMW, இன்னும் டேகு கூட வரல, புத்தம் புது BMW. அவனுக்கு தோணுது, ஆகா நல்ல கோழி தான் போட்டிருக்கு, துட்டுள்ள பார்ட்டி, BMW ஓட்டுனா நம்ம ஒரு ஓட்ட காரை வச்சுக்கிட்டு இருக்கோம், ஃபோர்டு, அதுதான் நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் இவன் BMW வெளுத்து கட்டுறானேன்னு சொல்லி எங்கிருந்தோ வந்த ஆளுங்கள்லாம் ஜம்முன்னு BMW அது இது வச்சுருக்கானுங்க. நம்ம அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்து நமக்கு அஃபோர்ட் பண்ணுறது ஒன்லையே ஸ்மால் ஃபோர்டு. என்னையா அது அநியாயமாக இருக்குது, வரவும் பரவெல்லாம் நம்ம நாட்டு செல்வத்தை பறிச்சுக்கிட்டு போகிறோம் போல் இருக்கே அப்படின்னு இன்னைக்கு இவனை எப்படியாவது மடக்கி கிடைக்கிற துட்டை பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறான். அவன் பாவம் ஒய்ஃபை நினச்சிக்கிட்டு ஒய்ஃபுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா அப்பா பிறகுற சந்தோஷத்தில் அப்படியே ஜாலியாக ஒரு விசில் அடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு போய் கார் அப்படியே ப்ரெஸ் பண்ணாக்க சச்சக் அப்படின்னு கதவை திறக்க அந்த திங்ஸ் எல்லாம் உள்ள பின்னாடி சீட்டில் போட்டுட்டு ஏறி காரில் சீட்டில் உட்கார்ந்து அப்படி மூட போகிற டயத்தில் டக்குன்னு ஒரு கை தடுத்து ஒரு கன் மாதிரி பின்னாடி சுட்டு பொசிக்கிடுவேன், son of a bitch, give me all the money man அப்படின்னு கேட்க அவனுடைய கனவெல்லாம் கணிஞ்சி ஐயோ யார் அதுன்னு சொல்லிட்டு ஹூ இஸ் திஸ்ங்கிறான். விட்டா ஒரு குத்து மூஞ்சிலிய. ஹூ இஸ் திஸ் bastard, give me all your money, you guys are coming and swindling our country அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு முள்ள இப்படி திரும்பி பார்க்குறான். ஒருத்தரும் கவனிக்கிற ஒருத்தர் இல்லை, என்ன பிகாஸ் காலியாக இருக்குது, வாக்கிங் லாட் ஃபார் சேஞ்ச், காசாக கொடுறா, இருக்கிற காசில் ஆடுறான்னு சொல்லிட்டு நான் பாக்கெட்டில் ஒரு $100-120 இருக்குது, அதை எடுத்து அப்படியே பவ்யமாக கொடுக்குறான். நம்ம காரண கேக்கே என்ன பண்ணுவான், துப்பாக்கி ஐயோ என்ன பின்னாடி ஒரு வேற மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு முதுகில் பண்ணுறான். கொடுத்துட்டு பர்ஸை தர எவ்வளோ இருக்குண்ணா, பர்ஸில் விட்டு இல்லை ஒரு $20 தான் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்கா, அப்பா இருக்குது பக்கத்தில் ஏடிஎம் கார்டில் போய் துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் இல்லாத ஒரு பேங்க்குக்கு போய் டக்குன்னு நிறுத்தி ஏடிஎம்லேருந்து ஒரு $400 மேக்ஸிமம் எடுக்க முடியாது, எடுத்து அதையும் வாங்கிக்கிட்டு வண்டியில் வீட்டுக்கு போடா. இந்தியன்ஸ்லாம் நிறையா கோல்டெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம வீட்டில் கோல்டு இருக்கா, கோல்டு தெரியல, என் ஒய்ஃபு கோல்டெல்லாம் ரொம்ப கோல்டு வீட்டில் இல்லாமல் இருக்காதுடா, என் வீட்டை போய் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வண்டி விடணும் அப்படிங்கிறான். கை காலெலாம் நடுங்குது அவனுக்கு கேக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. யோசிக்கிறான், மை ஒய்ஃப் ஷீஸ் 9 months ப்ரெக்னென்ட், ஐ டோன்ட் நோ வாட் டு டூன்னா. அது வேறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ தள்ளு, நான் ஓட்டுறேன் வண்டியை, கைகால் நடுக்குது உனக்கு, எங்கேயாவது இடித்து தொலைச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு புது வண்டின்னு பார்த்துட்டு வீட்டு அட்ரஸாக போடுறேன் அதில் அப்படிங்கிறான். இல்லை இப்போ தான் டெலிவரி 2 நாள் தான் ஆச்சு, ஒய்ஃபுக்கு டெலிவரி, கார் டெலிவரி பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், இடியட், அட்ரஸாக போடு அப்படிங்க. கேக்கே தப்பித்த கையெல்லாம் நடுங்க, அந்த அட்ரஸை டைப் பண்ணி போட வண்டி எடுத்து son of a bitch, இவ்வளோ வசதி இருக்கானுக்கு, BMW ஓட்டுற அளவுக்கு புத்தமுது காரா, வீட்டுக்கு போய் இருக்கிற தங்க நகை அவ்வளோ எனக்கு வரணும்னு சொல்ல, வா இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன், எங்களை ஒன்றும் பண்ணாதப்பா அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண, ஒன்னடா பண்ண போகிறேன் son of a bitch, I need all the gold, ஓகே அப்படின்னு வண்டியை சர்ன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறான். அட்ரஸை போட்டானே, அது ரைட்டு லெஃப்ட்டு கோ ஸ்ட்ரைட்டு டேர்னுலாம் சொல்ல கரெக்டாக ஒரு டிரைவேல போய் நிற்க, போய் கதவை தரடா அப்படிங்கிறான். கராஜ் டோர் சரியா இல்லை, ஃப்ரண்ட் டோரில் தான் போய் திறக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னது கராஜ் டோர் சரியில்லையா, ஆமாம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது 4 நாளாக, அதுக்கு தெரியுமா நீ வரப்போறேன்னு, அதனால் வாசம் வழியாக தான் போனோம் ஐயா, ஒய்ஃபு 9 மாதம் ப்ரெக்னென்ட்டு, அதனால் தயவுசெய்து அவ்வளோ ஒன்றும் மிரட்டுற அதை வச்சிடாத, குழந்தை இது ஆகிடும், குழந்தை ஒய்ஃபும் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறது குழந்தைங்கிறியே, என்னையா சொல்கிற நீ, இல்லை பாவம் நல்லா பயத்துட்டு திறக்க வரும்போது வயிறு பெருசாக இருக்கும், தயவுசெய்து ஒன்றும் அவ்வளோ பயப்படுத்துறாத, ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி அவன் கெஞ்ச, ஓகே போடா அப்படின்னு சொல்லி
எனக்கு பயமாக இருக்கு. நீயே கொஞ்சம் திறந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஏதோ பிஸ்னஸஸ்க்கு வந்திருக்கீங்கிட்டு உள்ளே போகிற வழியை பாரு என்ன திருடங்கிட்ட சொல்ல. ஓகே, தட்ஸ் ஆல்சோ குட் ஐடியா அப்படின்னு போயிட்டு பெல் அடிக்கிறான். பெல் அடித்தா ஒரு பெரிய தொப்பை முட்டிக்கிட்டு, எஸ் இஸ் இட் அப்படின்னு குரல் கேட்க, என்னடா ஒய்ஃபுன்னா இது ஆம்பளை குரல் மாதிரி கேட்குது. ஐயோ, என் ஒய்ஃபுக்கு ஆம்பளை தொண்டை தப்பாக அடிச்சிடாதீங்க. அப்படியே குயில் மாதிரி குரல், தேன் பாஞ்சா மாதிரி இருக்கும். அவள் குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த குரலை வச்சுட்டு நல்லா பாடுவாள். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. பாருங்கள், பெரிய வயிறு தெரியும் பாருங்கன்னு சொல்ல, அப்படி லேசாக அப்படி கதவை தட்டி பார்க்குறான். ஒரு பெரிய வயிறு தெரியுது. தெரிஞ்ச உடனே உள்ளே போங்க, தைரியமாக போங்க, அவளை பயமுடுத்தாதீங்க, பாவம் ஃப்ரெண்டாக போங்கன்னு சொல்ல, ஐ எம் எ சேல்ஸ் பர்சன் அப்படின்னு அவன் உளறைய, ஓ இஸ் தேட் அப்படின்னு பார்த்தா ஒரு 6 அடிக்கு ஆஜான பாகுவா ஒரு 60-62 வயசு மனுஷன் பெரிய தொப்பையோட நிற்க, what the hell you want man? coming inside my house அப்படின்னு அந்த ஆள் கேட்க, no your husband. what? my husband? I am a male அப்படின்னு அவன் சொல்ல, ஐநோன்னு திருடன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி இப்படி திரும்பி பார்க்க, பின்னாடியிலிருந்து நம்ம கேக்கே, சார் காப் சாப், he robbed me and he wants some more money and gold everything அப்படின்னு இங்கிருந்து குரல் கொடுக்க, டக்குன்னு அந்த ஆளு he has a gunன்னு கத்துறான் கேக்கே. டகார்னு அந்த ஆளு போலீஸ் ஆச்சே, அப்படி கழுத்தில் கையை வச்சு ஓங்கி விட்டான் ஒரு அடி. உடனே அடி வலி தாங்க முடியாம, no I don't have a gun, I was just threatening that fellow to சொல்லி my finger அப்படின்னு சொல்ல, பிடிக்க சார், விட்டுறாதீங்க சார், விட்டுறேன். டேய், இந்த குண்டு ஓட பொண்ணு எப்படா ஓடுறது, நீ தான் பிடிக்கும், ஐயோ பயமா இருக்கு சார்னு சொல்ல, அவள் ஓட என் ப்ராப்பர்ட்டியில் இருக்க ராஸ்கல்னு பாக்கெட்டில் இருந்து கன் எடுத்து முட்டியில் சுட, அவ்வளவுதான் திருடம் மொத்த கட்டீர் கீழே விழ, கதை முற்றம். திருடன் மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டிக்கிட்டான்? நம்ம கேக்கே முன்ஜாக்கிரதை முன்சாமி மாதிரி சின்ன வயசுல இருந்தே பல விஷயங்களை யோசிச்சு செய்கிறவன். பயப்படுற மாதிரி நடித்தாலும் அந்த திருடங்கிட்ட அட்ரஸை போடுற போது தன்னோட 3வது வீட்டில் இருக்கிற போலீஸோட அட்ரஸை நைஸாக போட்டு விட்டான். அவன் அதிர்ஷ்டம், இந்த போலீஸ் வீட்டில் இருக்க குண்டப்பர் கரெக்டாக இந்த திருடன் மாட்டிக்கொள்ள, அவ்வளவுதான். இவன் ஒய்ஃபைவை பார்த்து ஒய்ஃப் பயந்துட போகிறாங்கிற கவலையெல்லாம் போக, அவனோட புத்திசாலித்தனத்தால், யாரு கேகேயோட புத்திசாலித்தனத்தால் இது கதை சோமாக முடிந்தது. திருடனுக்கு முட்டி சுட்டு பாவம் உடைந்தது. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அன்பன் அட்லாண்டா கணேஷ். தேங்க்யூ.